இந்த வீடியோ என்னென்னா திருச்செந்தூர் போனதான வீடியோ தான். இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். காலையிலே கிளம்பியாச்சு. 5 மணிக்கெலாம் கிளம்பிட்டோம். திருநாளை போக 6 மணி ஆயிடுச்சு. காலையில் எந்திரிச்சதுனால பாப்பாவுக்கு தூக்கம் வந்துடுச்சு. அவள் பஸ்லேயே தூங்க ஆரம்பிச்சிட்டா. திருச்செந்தூருக்கு ரீச் ஆகிட்டோம். போகும்போது ஆர்ச்சிக்கிட்டே நிப்பாட்டிட்டாங்க. உள்ளே நடந்து ரொம்ப தூரங்கனால பாப்பானால நடக்கவே முடியல. கொஞ்சம் தூரம் தான் நடந்து வந்தா. அப்புறம் தம்பியை அம்மா தூக்கிக்கிட்டாங்க, நான் தூக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு. பாப்பா அதுக்கப்புறம் அவங்க அப்பா தோள் மேலே தூக்க ஆரம்பிச்சிட்டாரு. நல்லா வேடிக்கை பார்த்துட்டு வந்தா. சுற்றி போனோடனே முருகனோட ஆசையால் மயிலையும் பார்த்தாச்சு. மயில் அவங்க பக்கத்தில் வரைக்கும் வந்துச்சு. அதை நல்லபடியாக பார்த்தோம் மயிலை. எனக்கு அங்கே போகிற வரைக்குமே தெரியாது ஆடி கிருத்திகைன்னு சொல்லிட்டு. அங்கே போனதுக்கப்புறம் கூட்டத்தை பார்த்ததுக்கப்புறம் தெரிஞ்சிச்சு ஆடி கிருத்திகை நிறைய பேர் முருகனை வழிபடுவாங்கன்னு சொல்லி தெரிஞ்சிச்சு. கூட்டம் ஏகப்பட்ட கூட்டம். அங்கே தம்பி இது செகண்ட் டைம் போகிறான் இந்த கோயிலுக்கு. அப்புறம் சரி அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஒரு இடம் பார்த்து செட்டில் ஆகிட்டு, பசி காலையிலே வந்ததுனால 10 மணி ஆயிடுச்சு. பசி ஆயிடுச்சு. வீட்டிலேருந்தே சாப்பாடு செஞ்சு கொண்டு வந்துருந்தோம். இருக்கிற சாப்பாடு எல்லாருமே 4 பேருமே ஷேர் பண்ணி சாப்பிட்ருந்தோம். தங்கச்சி அங்கே நாகர்கோயிலேருந்து வந்துக்கிட்டு இருந்தா. பிள்ளைங்க நல்லா விளையாண்டுக்கிட்டு இருந்தாங்க. என் பையனுக்கும் என் பிள்ளைக்கும் எங்கள் அப்பா இருந்தாலே போதும், நல்லா அவங்க கூடயே தான் இருப்பாங்க, என்கிட்ட வரவே மாட்டாங்க. சரி நம்ம கால் மட்டும் கழுவிட்டு வரலாம்னு சொல்லிட்டு கடல்கிட்ட போயாச்சு. போனோடனே பாப்பா கடல் அலை கொஞ்சம் பக்கத்தில் வந்துச்சா, அதை பார்த்துட்டு ரொம்ப பயந்துட்டா. பையனுமே இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டான். ஓடி போய் ஒழிஞ்சுக்கிட்டா பாப்பா. நாங்கள் மட்டும் காலை மட்டும் அலம்பிக்கிட்டோம். நேரம் கடல்லையே நல்லா விளையாண்டுக்கிட்டு இருந்தோம். சுற்றி பார்க்கவும் எல்லோரும் நல்லா குளிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அலை ரொம்ப பக்கத்தில் வர மாதிரியே இருந்துச்சு. எனக்கு என்னமோ இதுக்கு முன்னாடி போயிருக்கிறோட இப்போ ரொம்ப பக்கத்தில் வர மாதிரி இருந்துச்சு. ஒரு பையன் டான்ஸ் ஆன சூப்பராக இருந்துச்சு. என் தங்கச்சியும் வந்துட்டு பசங்களை பார்க்கவும் அவள் முகத்தில் சந்தோஷத்தை நீங்களே பாருங்களேன். 2 பையனும் அவகிட்ட ரொம்ப நாள் ஆச்சுல்ல, அதனால் அவகிட்ட நல்லாவே சேர்ந்துக்கிட்டான். கோயிலை சுற்றி பாருங்கள் எவ்வளோ கூட்டம் இருந்துச்சுன்னு. ஆடி கிருத்திகைக்கு க்யூ பின்னாடி வரைக்கும் வந்துருச்சு. 4 கிணறு வரைக்கும் க்யூ நின்றுட்டு தான் இருந்தாங்க. நாங்கள் எப்படி தான் சாமி கும்பிட போகிறோமோ நினச்சிட்டு இருந்தோம். பாப்பாவும் நல்லா மணலில் விளாண்டுக்கிட்டு இருந்தா. அப்புறம் சரின்னு சொல்லி சாமியெல்லாம் கும்பிட்டு வந்தாச்சு. அப்புறம் அந்த அச்சு வச்சுருந்தாங்க, வேல் அச்சு, நானும் வச்சேன். அப்புறம் பாப்பாவுக்கும் வச்சு விட்டாங்க. அப்புறம் ஃபேமிலி ஃபோட்டோ எடுத்தோம், நானும் என் வீட்டுக்கார் தனியாக. அப்புறம் அம்மா அப்பா நாங்கள் எல்லாருமே சேர்ந்து தனியாக ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இருந்தோம். ஃபோட்டோ பிரிண்ட் வந்தோடனே தம்பி யார் தாத்தான்ட்டு எல்லா ஃபோட்டோவையும் பார்த்துக்கிட்டு இருந்தான் மூஞ்சிங்களை. ஃபோட்டோ 2மே நல்லா தான் இருந்துச்சு. ஃபோட்டோக்கே 250 ஆயிடுச்சு. சரி கிளம்பிட்டோம். கிளம்புனோடனே பாப்பா இந்த அச்சு வைக்கணும், நான் கையில் வைப்பாங்களா மருதாணி அச்சு, அது வைக்கணும். அவங்க அப்பா அதையும் சரி வச்சுக்க பாப்பா அப்படின்னாரு. நீ என்ன வாங்குறேன்னு சொல்லி என்னையும் கேட்டார். நான் காதுக்கு இந்த கம்மல் அங்கெல்லாம் 50 ரூபா தான். இங்கே லோக்கலெல்லாம் எப்படி 100 ரூபா 120 ரூபா சொல்லுவாங்க. அப்புறம் தங்கச்சி இந்த பில்லோ கேட்டுக்கிட்டே இருந்தா. அவளுக்கு இந்த பில்லோ வாங்கி கொடுத்தோம். அப்புறம் பாப்பாவுக்கு இந்த காதில் மாட்டுறது, இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்குல்ல இந்த காதில் மாட்டுறது, இது வாங்கி கொடுத்தோம். அப்புறம் சரி டீ குடிச்சிட்டு போய் கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மினி சமோசா சாப்பிட்டோம். அப்புறம் டீ நான் குடித்தேன். தம்பி ஸ்டா வச்சு குடித்தான் பார்த்துக்கோங்க ஜூஸை. எங்கள் அப்பாட்ட இருந்தால் போதும், அவனுக்கு என்ன கொடுத்தாலும் சாப்பிட்டுக்குவான், எப்படினாலும் இருந்துக்குவான் அழுகாமல். சரி இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ, பாய்.